ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு ஆர்கே திருப்பூர் நாய்ப்பண்ணை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ குன்னத்தூர் மார்க்கெட்டுக்கு லாஸ்ட் டைமோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. ஸோ நிறைய பப்பீஸ் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்ததோட நிறையவே பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாட்டு ப்ரீடு இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது, எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. குன்னத்தூர் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் ரெண்டுக்கும் சென்டரில் வந்து இந்த குன்னத்தூர் சந்தை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ குன்னத்தூர் சந்தை வந்து பேசிக்காகவே கோழிக்கும் ஆடுக்கும் வந்து ஃபேமஸான சந்தையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டாக்ஸ் வந்துட்டுருக்கு, பப்பீஸ் நிறைய வந்துட்டுருக்கு. எல்லா விதமான பப்பீஸும் இங்கே கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஸ் ப்ரீடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரீடு, அதாவது குவாலிட்டியான நல்ல குவாலிட்டியில் இருக்க ப்ரீட்லேருந்து ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பப்பீஸ் கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்ற கஸ்டமர் வர்றாங்க. ஸோ அதே மாதிரி கிராஸ் ப்ரீட் வேணும், இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டும் லேபும் கிராஸ் ஆனது, ஸோ சிப்பிப்பாறையும் லேபும் கிராஸ் ஆனது, ராஜபாளையம், அந்த மாதிரி வெரைட்டி இதே மாதிரி கிராஸ் ப்ரீடு பப்பீஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பப்பீஸ் வந்து இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரீட் வேணும் அப்படின்னா பக்காவாக தெரிஞ்சு பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்துருக்கேன் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வேக்சினேஷனோடு இருக்குது. ஸோ பேரண்ட் எதுக்காக கொண்டு வராங்கன்னா அந்த தெளிவு பண்ணுறதுக்காக தான் பப்பீஸ் வந்து ஒரிஜினல் இதே மாதிரி குவாலிட்டியான பப்பி தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரிஜினல் பப்பீஸ் வந்து கொண்டு வந்து பேரண்ட்டோடு கொண்டு வந்து காட்டி சேல் பண்ணுறாங்க. வேக்சின் போட்டு கொடுக்குறது அடிஷ்னல் பெனிஃபிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டாபர்மேன் பப்பீஸ், மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிப்பிப்பாறை பப்பி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது சிப்பிப்பாறை பப்பி. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி வைஸு உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஸ்பேஸாக இந்த குன்னத்தூர் சந்தை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு பெட்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணியில் 5 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டாக்ஸ் எல்லாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் ப்ரீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரீடு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பப்பியை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைம்லேயே ஒரு கஸ்டமர் வந்து விலை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பப்பியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பப்பி வளர்க்கணும் அப்படின்னா நாட்டு ப்ரீடு இல்லை இந்த மாதிரி ஸ்டே டாக்ஸு இல்லை கிராஸ் ப்ரீடு எடுத்து வளர்த்துக்கலாம். இல்லை ஒரு குவாலிட்டியாக நல்லா எனக்கு வளர்ந்து வர்றப்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், இல்லை க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பப்பீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க இந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு ஷார்ட் கோட் பப்பி வச்சுருக்காங்க. ஸோ ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் செட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ரீடரோட நம்பரும் கொடுக்க மாட்டோம். சிலவங்க வந்து நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் நம்பர் கொடுக்குறாங்களோ அவங்க நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளேயில் நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரீவர் பப்பி. ரெட்ரீவரில் மொத்தம் 3 பப்பி கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு மேல் 2 ஃபீமேலு. ஸோ 2 பப்பி வந்து ஆல்மோஸ்ட் சேல் ஆயிடுச்சு. இவங்க மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே சேல் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நானும் இப்போ புதுசாக தான் இங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இங்கே சேலே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நம்ம இங்கே பப்பீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பப்பீஸ் சேலும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம குவாலிட்டியான பப்பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹோம் ப்ரீடர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம்லேயே வந்து நம்மளும் ஃபார்ம் வச்சுருக்கோம், ஜாலி பெட்ஸ் கெனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இப்போ டாபர்மேன் பப்பி வந்து லிட்டர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லிட்டர்மெண்ட் ஆகி ஒரு 2-3 வீக் கழித்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம நிறைய அவுட் சோர்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கொடுத்த கஸ்டமர்கிட்ட நிறைய பப்பி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை பப்பி. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பப்பி பக்கம் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்கு. எல்லாம் ஒரு மிடில் ஆஃப் த டைம் மார்க்கெட்டு களையிற டைமில் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வர ஒரு திருவிழா இருக்குது. அதுக்காக தான் இந்த ஃபுல் செட்டப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த டாக் மார்க்கெட்டை பற்றின அப்டேட்டு. ஸோ இதேமாதிரி நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கஸ்டமர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரமும் நம்மக்கிட்ட மைக்கு கிடைக்கல, ஆர்டர் போட்டது டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் அவங்களே பேசுகிற மாதிரி நம்ம போடலாம். ஸோ இது லேட்டாக வந்த ஒரு டேஷ் அண்ட் பப்பி. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்துச்சு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் தான் இந்த பப்பீஸ் வந்து வந்துச்சு. 3மே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பப்பி.
நல்லா க்யூட்டாக இருக்குது, நல்லா ஸ்கின் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 28 டேஸ் நியர் இருக்க பப்பீஸு. ஸோ இது மாதிரி சின்ன பப்பி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் ஃபீடிங், அந்த பப்பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மதர் ஃபீடிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் காட்டணும், இது இந்த அடல்ட்டோட குட்டிங்க தான் அப்படின்னு காட்டணும், இது பெருசாச்சுன்னா இந்த குவாலிட்டியில் தான் வரும் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பப்பீஸ் இந்த அடல்ட்டோட கொண்டு வரது, மதரோட கொண்டு வரதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது குன்னத்தூர் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸை பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியே எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும். ஃபீமேல் எடுத்திங்க அப்படின்னா சேல் எப்படி இருக்குது, ஸோ இங்கேயே வந்து சேல் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு சேல் பண்ணுறவங்களே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடெல்லாம் ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். போன வாரம் வந்தப்போ எல்லாமே சேல் பண்ணி முடித்து கிளம்பிட்டாங்க. போன வாரம் கம்மியாகவும் இருந்திருக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய ஆடு வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது மார்க்கெட்டு. உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குன்னத்தூர் மார்க்கெட்டை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான பெட்ஸ் வந்து குன்னத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்துகிட்ருக்கு. டாக்ஸ் மட்டும் இல்லாமல் புறா, லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்பீசஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்குறதுல ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது வந்து என்னோடய அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ ஓகே, ஆல் லவ் யூ, பை, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.